ஹலோ எவ்ரிவன். இப்போ வந்து நம்ம ரிவர்ஸ் இன்ஜினியரிங்ல யூனிட் 5ஓட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். இது செகண்டு. இந்த கொஸ்டின் என்னன்னா, லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். அதான் வந்து இந்த கொஸ்டின். இது ஃபர்ஸ்ட் வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னா என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸிஸ்டிங்கான ஒரு ப்ராடக்ட்ட தானே எடுத்து, அதில தானே நம்ம ஒரு அந்த அந்த டிசைன அனலைஸ் பண்ணி அத இம்ப்ரூவ் பண்றோம். இல்லனா ரீடிசைன் பண்றோம்ல. அப்படி இருக்கப்போ, அந்த இன்ஜினியர்ஸ் வந்து ஒரு சில மேஜர் லீகல் ரூல்ஸ வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும் கண்டிப்பா. அது என்னென்ன லீகல் ரூல்ஸ்னா, ட்ரேட் சீக்ரெட் லா, காப்பிரைட்ஸ் லா, ரூல்ஸ் ஆஃப் யூசிங் தேர்ட் பார்ட்டி மெட்டீரியல். இந்த 3யும் வந்து கண்டிப்பா அந்த இன்ஜினியர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும். இதில ஃபர்ஸ்ட்டு ட்ரேட் சீக்ரெட் இஷ்யூ அப்டின்னா என்னன்னா, ட்ரேட் சீக்ரெட்னா என்னன்னா, ஒரு கம்பெனியோட கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன தான் ட்ரேட் சீக்ரெட்ன்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ப்ரோ ஃபுட் ப்ராடக்ட் செய்ற கம்பெனி எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, அவங்களுக்குன்னு ஒரு சீக்ரெட் ரெசிபி வச்சிருப்பாங்க. அந்த சீக்ரெட் ரெசிபிய நம்ம லீகலா பை பண்ணி ஒரு ஃபுட்ட பை பண்ணி, அது மூலியமா அந்த ரெசிபிய கண்டுபிடிச்சா, அது வந்து லீகல்ங்க. அதுவே அந்த க கம்பெனிக்குள்ள போயி அந்த ரெசிபிய திருடிட்டு வரது, அப்புறம் அவங்க சாஃப்ட்வேர ஹேக் பண்ணி அந்த ரெசிபிய திருடுறது, அதெல்லாம் வந்து இல்லீகல்ன்னு சொல்லுவாங்க. இத வந்து நம்ம இப்போ வந்து ஒரு இன்ஜின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்ஜினியர்ஸ் வந்து லீகலா ஒரு கார பை பண்ணி, அது கியர் பாக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி, ஓப்பன் பண்ணி பார்த்து, அத வச்சு ஓப்பன் பண்ணா ஓகேங்க. அதுவே அங்க வேலை செய்ற எம்ப்ளாயி யாராவது அத லீக் பண்ணியிருந்தாலோ, இல்ல அவங்களோட சர்வர ஹேக் பண்ணி கேட் மாடல்ல நம்ம எடுத்திருந்தாலோ, அதெல்லாம் வந்து இல்லீகல்ல வரும். காப்பிரைட்ஸ் இஷ்யூ. காப்பிரைட்ஸ்னா என்ன? காப்பிரைட்ஸ்ன்னு சொன்னோனே நமக்கு கண்டிப்பா இளையராஜா தான் ஞாபகம் வருவாரு. ஏன்னா, அடிக்கடி அவர் தான் வந்து கேஸ் குடுத்திருப்பாரு. காப்பிரைட்ஸ் கேஸ் குடுத்திருப்பாரு. என்னன்னா, என்னோட சாங்ஸ் எல்லாம் வந்து புது படத்துல யூஸ் பண்றாங்க பெர்மிஷன் இல்லாம அப்படின்னு சொல்லி கேஸ் குடுத்திருப்பாரு. அதுதான் வந்து காப் அ அ அவர் தான் அதிகமா காப்பிரைட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாராம். இப்போ வந்து நம்ம காப்பிரைட்ஸ்னா என்னன்னா, அது வந்து ஒரு ஒரிஜினல் கன்டென்ட்ட மட்டும் புரொடெக்ட் பண்ணியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா, Google Pay எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதோட வொர்க் என்னன்னா, மனி டிரான்சாக்ஷன் பண்றது. இப்ப Google Pay எடுத்துட்டோம் அப்டின்னா, PhonePe இருக்கு, Paytm இருக்கு. இது எல்லாமே மனி டிரான்சாக்ஷன் தான் பண்ணும். அதுவே Google Payயோட யூஐய அப்படியே காப்பி பண்ணி நம்ம வேற ஒரு பேன்னு சொல்லி ஆரம்பிச்சோம் அப்டின்னா, அது வந்து காப்பிரைட்ஸ். புரியுதா எக்ஸாம்பிள்? மனி டிரான்சாக்ஷன் பண்றதுங்கிறது ஐடியா. அத வந்து நம்ம புரொடெக்ட் பண்ணல. அந்த யுஐய வந்து நம்ம புரொடெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதுல என்னென்ன இருக்கும்னா, டிசைன் டிராயிங்கு, டெக்னிக்கல் மேனுவல்ஸு, சாஃப்ட்வேர் கோடு, 3டி மாடல்ஸு, மெடிக்கல் ரிப்போர்ட்டு இதெல்லாம் வந்து அப்படியே பண்ணோம்னா, அது வந்து எடுக்க முடியாது. இதெல்லாம் வந்து புரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து இண்டஸ்ட்ரி எக்ஸாம்பிள் என்னன்னா, காப்பியிங் த எக்ஸாக்ட் டிசைன் ஆஃப் டொயோட்டா. இப்போ டொயோட்டா காரோட எக்ஸாக்ட் டிசைன அப்படியே காப்பி பண்ணாலோ, இல்லன்னா போயிங் ஏரோப்ளேன் இருக்குல்ல, அதோட 3டி டிசைன வந்து அப்படியே எடுத்தாலோ, அது வந்து இல்லீகல்ங்க. இது வந்து எங்க அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார் ரிப்பேர் அண்ட் மெயின்டனன்ஸ். இப்போ வந்து அந்த பழைய கார்லாம் எனக்கு ரிப்பேர் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில அத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து லீகல் தான். செக்யூரிட்டி அனாலிசிஸ் இதுக்கெல்லாம் வந்து அது லீகல் அலோவ் பண்ணுவாங்க. யூஸ் ஆஃப் தேர்ட் பார்ட்டி மெட்டீரியல்னா என்னன்னா, இப்ப நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து நான் உருவாக்குறேன் அப்படின்னா, எனக்கு எக்ஸ்டர்னலா வேற ஏதாவது சாஃப்ட்வேர் வந்து எனக்கு தேவைப்படும். அப்படி இருக்கப்போ, அந்த தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் வந்து நான் யூஸ் பண்றதுக்கு ப்ராப்பரான லைசென்ஸ் வச்சிருக்கணும். இல்லைன்னா, அந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் காம்போனன்ட்டா இருக்கணும். அப்படி இல்லாம, நான் எந்த பெர்மிஷனும் இல்லாம அப்படியே யூஸ் பண்ணேன் அப்படின்னா, அது வந்து இல்லீகல்ங்க. இதுதான் இந்த 3த்துக்கும் இருக்க டிஃபரன்ஸ். கண்டிப்பா ஒரு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் இன்ஜினியர் பண்றப்போ, இந்த 3 இதையும் ஃபாலோ பண்ணியிருக்கணும். இல்லன்னா, அது வந்து ஒரு இல்லீகலா எடுத்துப்பாங்க. இதோட இந்த யூனிட் 5 வந்து முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து நம்ம யூனிட் 4ம், யூனிட் 2வும் பார்ப்போம். ஸ்டே டியூன் வித் டெக் பீஸ்ட் லேப். தேங்க் யூ.